இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் நான் வந்து ஊழியம் செய்வதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. என்னை அன்போடு அழைத்த ஆன்ட்டி அவர்களுக்கு என்னுடைய அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3வது ஆனிவர்சரியில் இந்த யாகேல் பெண்கள் எழுப்புதல் இந்த ஊழியத்தில் இந்த 3வது ஆண்டாக 3 ஆண்டுகளை நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ டிஸப்பாயின்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், எவ்வளோ ஏமாற்றங்கள், எவ்வளோ நிந்தையான வார்த்தைகள் இருந்திருக்கலாம்னா இந்த 3 ஆண்டுகளும் ஆண்டியை இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணினார். ஹல்லேலூயா. குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள், எவ்வளோ காரியங்கள் பாரங்கள் இருந்தாலும் பாருங்க, தொடர்ந்து இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மட்டும் அவர் நடத்துவார் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த பெண்கள் கூட்டங்களுக்கு வருகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம பெண்களை யூஸ்வலாக யாருமே கண்டுக்க மாட்டாங்க இல்லையா? நம்ம தான் எல்லாரையும் பார்த்து எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குதா சமைச்சு கவனித்து காலையில் எழும்பி அந்த மோட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுலேருந்து இல்லை நைட்டு கிச்சன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுற வரைக்கும் நம்ம எல்லாரையும் கவனிப்போம். ஆனால் நம்மளை யாராவது சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை கேட்பாங்களா? கேட்கவே மாட்டாங்க. நம்ம சாப்பிட்டா உண்டு, சாப்பிடலாம் இல்லை. ஆனால் பெண்களுக்காகவே பிரத்யேகமாக இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஸ்பெஷல். ஹல்லேலூயா. உங்களுக்காகவே உங்களை நினைத்து இந்த பெண்களை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அவங்களை என்கரேஜ் பண்ணணும் என்று சொல்லி ஆண்டவர் ஆன்ட்டி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்து ஆண்டவர் இந்த கூட்டத்துக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரோ என்னை நினைக்கல, யாரும் என்னை விசாரிக்கல, நீங்க ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் உங்கள் மேல் நினைவா இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு வசனத்தை நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் திறந்து அந்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1:11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதைகளுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது பாருங்க, அவர் ஆகாய விரிவை உண்டாக்கினார், நட்சத்திரங்களை, வெளிச்சத்தை கொடுக்கிற இந்த சூரியன் சந்திரனை உண்டாக்கினார், பறவைகளை உண்டாக்கினார், மச்சங்களை உண்டாக்கினார். அதே போல இங்க பார்க்கிறோம், விதைகளையும் புல்களையும் உண்டாக்கினார். அந்த விதைகளுக்கும் புல்களுக்கும் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அதன் விதைகளுடைய கனிகளை, அதன் ஜாதிகளுடைய கனிகளை அது கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ இதை வாசிக்கும் பொழுது நான் யோசித்து பார்த்தேன், ஒரு சாதாரண ஒரு விதைக்கும் சாதாரண ஒரு புல்லுக்கும் ஆண்டவர் நோக்கத்தை வைத்திருப்பார் என்றால், நம்மை ஆண்டவர் அவருடைய சாயலாக சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பெண்களாகிய நம்ம எதற்கு வாழ்கிறோன்னே தெரியல. நான் எதற்கு ஓடுறேன், நான் சம்பாதிக்கிறேன், எதுக்கு நான் இந்த குடும்பத்தில் நான் வாழ்க்கைப்பட்டிருக்கிறேன், எதுக்கு எனக்கு பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்து, எதுக்கு தான் நான் வாழ்கிறேனோ தெரியல. அநேக பெண்களுடைய கேள்வி இதுதான். ஆனால் இந்த ஆண்டு ஆண்டவரிடத்துல சொல்ல போகிறோம், ஆண்டவரே எனக்கு நீங்கள் வைத்திருக்கிற நோக்கத்தை நான் நிறைவேற்றணும், அதை நான் அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் ஒரு சாதாரண பெண், நான் சம்பாதிக்க கூட இல்லை, எனக்கு ஒரு ஆசைன்னு சொல்லி நான் வாங்க கூட முடியாத ஒரு புடவையை கூட நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒரு நோக்கம் இருக்கா? நான் படிக்கல, என்னை நம்பி ஒரு பைசா இல்லை, நானே அவங்கள நம்பி இருக்கேன், எனக்கு என்ன நோக்கம் இல்லை. சாதாரண ஒரு விதைக்கும் ஒரு புல்லுக்கும் நோக்கம் உண்டானால் நம்மை குறித்தும் ஆண்டவர் நோக்கம்
திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நம்ம இந்த ஆண்டு கண்டு கொள்ளணும். எதுக்கு வாழ்கிறோம்? கடந்த எவ்வளோ உங்களுடைய ஆயுசு நாட்கள் எத்தனையோ வருஷங்களை நீங்கள் கழிச்சிருக்கலாம். எதுக்கு வாழ்கிறனே தெரியாமல், எதுக்கு நம்ம வாழ்கிறோம், எதுக்கு சமைக்கிறோம், எதுக்கு சாப்பிட்றோம், இதுக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் யோசித்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறார், உங்களை குறித்தும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வயசான ஒரு பாட்டி, நான் வயசான ஒரு தாய், நான் ஒரு ஏழை விதவை, நீங்க ஒரு வேளை சொல்லலாம், உங்களை குறித்தும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சாதாரண புல்லும் ஒரு மரமும் ஒரு பறவையும் ஆண்டவருடைய சித்தத்தை அது நிறைவேற்றுமானால் நாம் எவ்வளவு அதிகமாய் நிறைவேற்ற வேண்டும், எவ்வளவு அதிகமாய் அதை அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. இந்த ஆண்டு நம்ம ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ டெய்லி காலையில் எழும்புனேன், ஏதோ நான் சமைச்சேன், ஏதோ என் பிள்ளைகளை பார்த்தேன், அப்படியே நான் தூங்கினேன். அப்படியே ஒரு வேளை பல ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கையில் ஓடி இருக்கலாம். இல்லை, ஆண்டவரே என்னை குறித்து நான் ஏன் இந்த உலகத்தில் பிறக்க வைத்தீங்க, என்னை ஏன் இந்த குடும்பத்தில் பிறக்க வைத்தீங்க, என்னை ஏன் இந்த குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுத்தீங்க, எனக்கு ஏன் இத்தனை பிள்ளைகளை கொடுத்தீங்க? நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்பீங்க கரங்களை உயர்த்தி இந்த மத்தியான வேளையில் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நோக்கம் இல்லாம என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடக்கூடாது. ஒருவேளை உங்களுடைய ஆயுசு நாட்கள்ல பாதிக்கு மேலாக கடந்து இருக்கலாம், பரவாயில்ல, எஞ்சி இருக்கிற கொஞ்சம் வருடங்கள், கொஞ்சம் நாட்கள், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும் சொல்லுவீங்களா? ஆண்டவரே நீங்க என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க, நான் ஏன் இந்த உலகத்துல வாழ்கிறேன், ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு மகளாக நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும்? நீங்க கேளுங்க, வாய்களை திறந்து, ஆண்டவரே எனக்கு போதித்தருளுவீராக. ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காட்டுவீராக. இந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளை போல நோக்கமில்லாத ஆண்டுகளாய் முடிந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. நோக்கமில்லாமல் எங்கள் நாட்களை முடிச்சிடக்கூடாது. அப்பா எங்களை ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் முனையில நீர் நடத்துவீராக. அப்படியே உங்க பிள்ளைகளுக்காக நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா? நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கலாமா? ஒருவேளை பல ஆண்டுகளாக சில குடும்ப ஆசீர்வாதங்கள் தடைகளா இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமணமா இருக்கலாம், கரங்களை கொள்ளலாம், பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்காமல் இருக்கலாம். ஆண்டவரே இந்த ஆண்டு ஆசீர்வாத தடைகள் முறிகிற ஆண்டா இருப்பதாக. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஏறெடுக்கிற இந்த ஜெபம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல அது எட்டுவதாக. அன்றைக்கு சாலமோனை பார்த்து நீ விரும்புகிறதை கேள் என்று சொன்னது போல இன்னைக்கு நீங்க கேளுங்க, நீங்கள் விரும்புகிறதை கேளுங்க, நீங்கள் விரும்புகிறதை கேளுங்க. ஆண்டவரே இந்த காரியங்கள் எங்களுக்கு விருப்பமா இருக்கிறது, இந்த காரியங்கள் எங்கள் இருதயம் வாஞ்சிக்கிறது. ஆண்டவரே எங்கள் குடும்பத்துல உம்முடைய சமாதானம் இறங்கி வருவதாக, உம்முடைய சமாதானம் இறங்கி வருவதாக. எங்கள் பிள்ளைகளால ஒருவேளை நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், உங்க பிள்ளைகள்னால ரொம்ப மன உடைந்து போய் இருக்கலாம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆண்டவரே எங்க பிள்ளைகளை திரும்பவும் ஆண்டவரே உம்முடைய அன்புக்குள்ளாக, எங்கள் குடும்பத்துல உம்முடைய அன்புக்குள்ளாக கொண்டு வருவீராக. தாறுமாறா இருக்கிற பிள்ளைகளை ரட்சிப்பீராக. ஆண்டவரே எந்த பிள்ளையின் நிமித்தம் தலை குனிந்தார்களோ அதே பிள்ளையின் நிமித்தம் தலை நிமிர செய்வீராக. ஆண்டவரே அன்னாளை நினைத்த தேவன், அவளுக்கு பிள்ளைகளை கொடுத்த தேவன், இவர்களுக்கு பிள்ளைகளை கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த ஆண்டு சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவதாக. ஆண்டவரே கடந்த ஆண்டு ஆண்டவர் வடித்த கண்ணீர்களுக்கு சமமாய், கடந்த ஆண்டு ஆண்டவரை அனுபவித்த நிந்தைக்கு சமமாய் இந்த ஆண்டு இவர்களை தலையை நிமிர பண்ணுவங்கப்பா, நிமிர பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. விசுவாசத்தோடு சொல்லுங்க.
விசுவாசத்தோடு சொல்லலாமா? எனக்காக யாவையும், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் பாரங்களை, என் சுமைகளை, என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவை செய்பவரே, முடிப்பவரே, எனக்காக யாவை செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க பாதத்துல எங்கள் பாரங்களை, எங்கள் கேள்விகளை நாங்கள் இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நீங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நீங்க எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. ஆனால் உங்களிடத்துல நாங்கள் சொல்லி இருக்கிறோம், நீங்க உங்கள் மேல் போட்டுக்கொள்வீராக. ஆண்டவர், எங்கள் காரியங்களை உங்க மேல போட்டுக்கொள்வீராக. உங்க நாம மகிமைப்படட்டும், எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு அன்னாளுக்கு ஒரு காரியம் தெளிவாய் இருந்தது. என்ன தெரியுமா? என்னுடைய கணவர்னால எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, என்னுடைய கணவர்னால என்னுடைய நிந்தையை மாற்ற முடியாது என்பதை அன்னாள் மிக தெளிவாய் அறிந்ததுனால அவள் சென்ற இடம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சந்நிதி. ஹல்லேலூயா. சந்நிதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியில மாத்திரமே நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவும், நம்முடைய சந்தேகங்களுக்கு, கேள்விகளுக்கு பதிலும் உண்டு. ஹல்லேலூயா. மனுஷர்கள் ஒரு சில நேரத்துல பேசுகிற வார்த்தை ஆறுதலா இருந்தாலும் அது நமக்கு பதிலை கொடுக்காது, அது நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவை உண்டாக்காது. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல ஹல்லேலூயா நித்திய பேரின்பம் உண்டு. அவருடைய சமூகத்துல நமக்கு சமாதானத்தை அவர் தருகிறார், பதிலை தருகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிற நமக்கு நிச்சயமாக ஆண்டவர் பதிலை தருவார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம திறந்து வேதத்தை நம்ம தியானிக்க ஆரம்பிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து. ஆமேன். ஹல்லேலூயா. அந்த முதல் 3 வார்த்தைகளை நீங்க எல்லாரும் நம்ம சத்தத்தை உயர்த்தி நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, இன்னைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாய் சொல்லலாமா? சோர்ந்து போகாமல்
எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் ஒன்று மட்டும் அதுல தெளிவு இருக்கிறது. சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும், ஜெபம் தடைபடுகிற சூழ்நிலைகள் வரும், சோர்ந்து போய் ஜெபம் பண்ணாம அப்படியே படுத்து விடுகிற சூழ்நிலைகள் வரும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பதில் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? 7ஆம் வசனத்தை நீங்க பாருங்களேன். அதே அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. யாருக்கு தெரியுமா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. நிச்சயம் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் நம்மளுடைய பிள்ளை தொடர்ந்து ஏதோ ஒரு சாக்லேட்டோ ஏதோ ஒரு பொருளோ ஒரு டாயோ கேட்டுக்கொண்டே இருக்குதுன்னு வைங்களேன். அது ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவான காரியமாக இருந்தால் கூட நம்ம உடனே வாங்கி தரலனாலும் இதை நம்ம அடுத்த மாதம் வாங்கி தரலாம் நம்ம யோசிப்போம் இல்லையா? யோசிப்போமா இல்லையா? யோசிப்போம். இல்லை நம்ம அந்த கடைக்கு போகும்போது அதை பார்த்த உடனே மகன் கேட்டானே மகள் கேட்டானே எவ்வளோ என்று பார்க்கலான்ற அந்த எண்ணமாவது வரும். நாமே இப்படி நம்ம யோசிக்கிறோம் என்றால் நம்முடைய பரம தகப்பன், நம்முடைய சிருஷ்டிகர், நம்மளை உண்டாக்கினவர், அவர் எவ்வளவு அதிக அக்கறையுடையவராயிருப்பார். ஹல்லேலூயா. நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர் நிச்சயம் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆண்டவரே, நீங்க நிச்சயம் நியாயம் செய்வீங்க. யாருக்கு நியாயம் செய்வார்? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் பொறுமையுடனே கர்த்தருக்காக பொறுமையுடனே காத்திருந்தேன். அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆண்டு நம்ம சொல்ல போறோம், ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்தார். இந்த ஆண்டு நம்ம சொல்ல போறோம், என் விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டார் என்று நம்ம சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஆனா அதே நேரத்துல பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? நம்மளை சோர்வடைய செய்து கொண்டே இருப்பான். ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம காதுகளில் விழ செய்து நம்மளை சோர்வடைய செய்து கொண்டே இருப்பான். ஏதாவது ஒரு வேலையை கொண்டு வந்து, ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது ஒரு வியாதியை கொண்டு வந்து, சோர்வை கொண்டு வந்து அவனுடைய காரியத்தை அவன் நிறைவேற்றி கொண்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்தது. கடந்த ஆண்டு 2024, அதாவது கடந்த ஆண்டுக்கு முந்தின ஆண்டு டிசம்பர் மாதம் என்ன நடந்துச்சுன்னா, நானும் என்னுடைய கணவரும் நாங்கள் 2 பேரும் வேறு வேறு இடத்துக்கு ஊழியத்துக்கு நாங்கள் சென்று விட்டோம். அப்போது நாங்கள் 2 பேரும் வேறு வேறு இடத்துக்கு ஒரு சண்டே சர்வீஸ்க்காக போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு அப்போ தான் வருகிறோம். அவங்க வேறு இடத்துக்கு, நான் வேறு இடத்துக்கு. அப்போது வீட்டுக்கு டயர்டாக வந்து சாப்பிட்டுட்டு படுக்கலான்னு நினைக்கும் பொழுது என்னுடைய கணவர் சாப்பிட்டு கொண்டே இருந்தாங்க. என் மகன் பக்கத்திலே நின்று கொண்டு இருந்தான். நான் அவங்ககிட்ட பேசிட்டே இவனை பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு செகண்ட் அவங்களிடத்துல திரும்பி பேசுறதுக்குள்ள இந்த சேரை பின்னாடி நின்று அதை இழுத்து தன் மேல போட்டு இந்த இடத்துல 2 வெட்டு பாருங்க. ஒரே ரத்தம், அலறுகிறான். எங்களுக்கு அவன் கண்ணில் இருந்து அந்த கண்ணீரும் அந்த ரத்தமும் இப்படி வழிகிறது. எங்களுக்கு கண்ணில் அடிபட்டுச்சா, மூக்கில் அடிபட்டுச்சா, எங்க அடிபட்டுச்சுன்னே தெரியல. அவ்வளோ ரத்தம், தரல
எங்கெல்லாம் ரத்தம். அவ்வளோ களைப்போடு ஊழியத்துக்கு போயிட்டு வந்து பாருங்க, ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்படி ஒரு காரியம், என்ன செய்யுதுன்னே தெரியல, ரத்தம் எங்கே வந்தனே தெரில. அப்போ தானே எங்கே வருதுன்னு தெரிஞ்சால் தானே அதை ஸ்டாப் பண்ண முடியும், என்ன செய்யலான்னு யோசிக்க முடியும். என்ன செய்யறதுனே தெரியாத சூழ்நிலை நாங்கள் அப்படியே அவனை வீட்டுக்கு வந்து உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பார்த்தா அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே நல்ல ஆழமாக 2 காயம் பட்டிருக்கிறது, அதை நிச்சயமாக ஸ்டிச்சஸ் போட்டால் தான் அது ஆறும், அப்படியே விட்டால் மகனுக்கு அது ஆறாது, இன்னும் பெரிய ஸ்கார் ஆகும்னு சொல்லும் பொழுது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்போது அவனுக்கு வெறும் 1.5 வயசு தான், இப்போ அவனுக்கு 2.5. அப்போது 1.5 வயசு மகன், அவன் அப்படி கதறுகிறான். அவன் என்னை பார்த்து பார்த்து அம்மா நோ அம்மா நோன்னு கதறுகிறான். அவனை பிடிச்சு வச்சு அவங்க ஸ்டிச்சஸ் போடும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏன் ஆண்டவரே இதை அனுமதிச்சிங்க, ஏன் என் பிள்ளைக்கு இதை அனுமதிச்சிங்க? நான் உங்களுக்கு ஊழியத்துக்கு தானே போயிட்டு வந்தோம், உங்கள் ஊழியத்துக்கு தான் நாங்கள் போயிட்டு வந்தோம், ஏன் அனுமதிச்சிங்க? இனிமேல் நான் வந்து ஜெபிக்க மாட்டேன், இனிமேல் நான் வந்து ஊழியத்துக்கு நான் போக மாட்டேன், நான் என் பிள்ளைய நான் பத்திரமா நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு நான் மனசில் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அவனுக்கு அங்கே ஸ்டிச்சஸ் போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, அவ்வளோ நேரமும் அந்த ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டல் பாட்டு ஓடிட்டே இருக்கும். அவ்வளோ நேரம் அந்த காதுகளில் விழாத ஒரு சத்தம், இந்த வார்த்தைகளில் நான் யோசிக்க அந்த பாட்டு என் காதில் விழுது. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும்ல, தாவீதை போல அந்த பாட்டில் வரும், ஃபாதர் அழகாக பாடுவார், ஏசப்பா ஸ்தோத்திரம். உடனே நான் சொல்கிறேன், ஓகே ஆண்டவரே, ஏசப்பா ஸ்தோத்திரம், இந்த சூழ்நிலைக்காக ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆனாலும் என் மனசு ஆறலை. இந்த இவ்வளோ சின்ன பிள்ளைக்கு, அதுவும் முகத்தில் சென்டர் ஆஃப் த ஃபேஸில் வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஐயோ, என் பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே, ஏன் அனுமதிச்சிங்கன்னு நான் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், பாரு, ஒரு சின்ன காயத்தில் நீ சோர்ந்து போயிட்ட, நான் உனக்காக எவ்வளோ காயங்களை நான் பட்டிருக்கிறேன். எவ்வளோ ஜனங்களுக்கு ஆண்டவர் இருக்காருன்னு தெரியாமல் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஒரு மகனுக்கு ஒரு சின்ன காயத்தில் பிசாசு ஒருவேளை அந்த போராட்டத்தை கொண்டு வந்து உன்னோட மனசை சோர்வடைய பண்ணிட்டான். ஆஃப்டர் ஆல் அவன் ஒரு பிசாசு, ஆஃப்டர் ஆல் அவன் தலையை ஆண்டவர் நசுக்கின ஒரு பிசாசு, ஆஃப்டர் ஆல் அவன் தோர்த்து போன ஒரு பிசாசு. அவனுடைய செயலை கண்டு என்னை மறுதளிச்சிட்ட பாரு அப்படின்னு ஆண்டவர் என்னோட பேச தொடங்கினார். அன்றைக்கு நான் முடிவெடுத்த, எந்த சூழ்நிலையானாலும் நான் சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த ஊழியத்துக்கு வரணும்னு ஆன்ட்டி கால் பண்ணும் பொழுது என் மனசில் நான் இந்த மாதம் முடியும் பொழுது 8வது மாதம் முடிஞ்சிடும், நான் ட்ராவல் பண்ணி போக முடியுமா, நான் வந்து போய் பிரசங்கம் பண்ண முடியுமா நின்று அப்படின்னு யோசிக்கும் பொழுது உடனே ஆண்டவர் பேசினார், ஒரு ஷாப்பிங் போகணுன்னா போவோம் இல்லையா, கண்டிப்பாக போவோம் இல்லையா, வெளியில் போய் சாப்பிடணும்னா போவோம் இல்லையா, அப்போ ஊழியத்துக்கு அதிலும் அதிகமாய் போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலும் அதிகமாய் நம்ம பிரயாசப்படணும். சோர்வுகள் மத்தியில், நம் பாடுகள் மத்தியில் பிசாசு பலவிதமான கேள்விகளை, பலவிதமான போராட்டங்களை நம் சிந்தையில் கொண்டு வரும் பொழுது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபத்தில் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நம் பெண்கள் பாருங்க, நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கும் ரொம்ப சோர்ந்து போயிடுவோம், சின்ன சின்ன காரியத்தையும் நம்ம இருதயத்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ண விட்டுருவோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம், நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா, சோர்ந்து போகாதீங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம்
என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். அநேக நேரங்களில் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் இப்படிதான். ஆண்டவருக்கு என்னுடைய நியாயம் தெரியல, அவருக்கு கண்ணு தெரியுதான்னு தெரியல, அவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா தெரியல, அவருக்கு என்னுடைய காரியங்கள்லாம் தெரியுதான்னு தெரியல, என் விண்ணப்பங்கள் அவர் சந்நிதியில் எட்டுதான்னு தெரியல. இங்க பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், யாக்கோபு அப்படி இந்த வார்த்தை, அவருடைய வார்த்தைகள், அவர் சோர்ந்து போய் பலனற்று போகும் பொழுது அங்க அந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். கர்த்தருக்கு என் நியாயம் மறைவாயிற்று, என்னுடைய நியாயம் கர்த்தருக்கு எட்டல என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை. அநேக நேரங்களில் நம்ம அப்படி சொல்லுகிறோம் இல்லையா? என்னுடைய நியாயம் யாருக்குமே தெரியல, அந்த கர்த்தருக்கு கூட தெரியல, என்னுடைய பாடுகள் ஆண்டவர் பார்க்கிறாரான்னு தெரியல, உண்மையிலே மேல ஒருத்தர் இருக்கிறாரான்னு தெரியல. ஆனா வேதம் சொல்லுகிறது அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்வானேன். ஏன் தெரியுமா? 29ஆம் வசனத்துல பாருங்க, சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹalleluya. சோர்ந்து போய் ஒரு நாளும் ஆண்டவர் இருக்கிறாரான்னு தெரியல, ஆண்டவர் என் நியாயத்தை கேட்கிறாரா தெரியல, அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு நாளும் நம்ம வாயிலிருந்து பிறக்க கூடாது. பவுலை குறித்து 2 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஹalleluya. 7ஆம் வசனத்திலிருந்து நான் அதை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அதை என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். எத்தனை முறை அவர் வேண்டிக் கொண்டாரா? அவர் சரீரத்தில் ஒரு பலவீனம், அவருக்கு ஒரு கஷ்டம், ஒரு குறை, ஏதோ ஒன்று, அது விலகும்படி அவர் எத்தனை முறை ஜெபிக்கிறார்? 3 முறை ஜெபிக்கிறார். அதற்கு அவர் 9ஆம் வசனத்துல ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற பதில பாருங்க. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரிடத்திலிருந்து என்ன பதில் நம்ம எதிர்பார்ப்போம்? பவுலே, உனக்கு இந்த கஷ்டமா, இந்த வேதனையா, இதை உடனடியே நான் நீக்கிறேன், நாளைக்கே நீக்கிறேன். நீ காலையில் எழுப்பி பார்க்கும் பொழுது அந்த பலவீனம் உன்னிடத்துல இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்லல. அவர் முதல் தரம் ஜெபிக்கிறார், பதில் வரல. 2வது தடவை ஜெபிக்கிறார், பதில் வரல. 3வது தரம் நம்ம ஜெபிச்சிருப்போமா? நம்ம என்ன சொல்லியிருப்போம்? என்னத்தை ஜெபிக்கிறது, இது எத்தனையோ முறை ஜெபிச்சாச்சு, எத்தனையோ மாசம் ஜெபிச்சாச்சு, எத்தனையோ நாள் உபவாசம் பண்ணியாச்சு, ஆண்டவர் இதை கேட்கறது போல இல்லை, இந்த பிரச்சனை மாறுறது போல இல்லை. அப்படி அல்ல. வேதத்தில் பாருங்க, அவர் 3 முறையும் ஜெபிக்கிறார். 3வது முறை ஒரு பதில் வருகிறது. என்ன பதில் வருகிறது? இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு பதில் வருகிறதா? இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிரச்சனையில என் கிருபை உனக்கு போதும். ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இப்படி நீண்ட நாட்கள், நீண்ட ஆண்டுகள், பல ஆண்டுகள் ஒரு பிரச்சனை ஊடாக நீங்க போய் கொண்டு இருக்கலாம். அந்த பிரச்சனை நிமித்தம் நீங்க ஜெபத்துல நீங்க சோர்ந்து போய் நீங்க நிறுத்தி இருக்கலாம். ஆனா நம்ம ஜெபிக்க ஜெபிக்க என்ன நடக்கும் தெரியுமா? சில நேரம் பிரச்சனைகள் மாறாவிட்டாலும் அந்த பிரச்சனையை தாண்டி செல்ல, அந்த பிரச்சனையை டீல் பண்ணுவதற்கு, அந்த பிரச்சனையை கையாளுவதற்கான கிருபையும் பலனையும் ஆண்டவர் தருவார். ஹalleluya, ஹalleluya. ஒரு முறை ஒரு அங்கிள் வந்து என்னுடைய கணவரிடத்துல, அவருடைய மகனும் என்னுடைய கணவரும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்க காலேஜ் படிக்கும் பொழுது. அந்த அவருடைய மகன் வந்து திடீர்னு பிஸ்னஸில் சில புதிய நண்பர்களிடத்தில் பழகி ஒரு குடிப்பழக்கத்துக்குள்ளாக அவர் சிக்கிவிட்டார் 1 வருட காலமாக. அப்போது அந்த அங்கிள் எங்களுடைய கணவரிடத்தில் ஃபோன் பண்ணி அவனுக்காக ஜெபிங்க, அட்வைஸ் பண்ணுங்க, கவுன்சில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. இவங்களும் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போய் பேசுவாங்க, ஃபோனில் பேசுவாங்க. ஆனால் அந்த
குடிப்பழக்கத்திலிருந்து அந்த நபரால் வெளியில் வர முடியல. கடந்த டிசம்பர் மாதம் அந்த அங்கிள் ஃபோன் பண்ணி என்ன தெரியுமா சொன்னாங்க, என் மகன் திருந்த மாட்டான்பா, அவன் திருந்தவே மாட்டான், அவன் அப்படியே நாசமாக போயிடுவான். யார் வாயிலிருந்து வருகிறது தெரியுமா? சொந்த தகப்பன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. ஈஸியாக பிசாசு பாருங்க சோர்வடைய செய்து வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகளை பிறப்பிக்க செய்கிறான். இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க பேசி இருக்கலாம், பதில் வரல, ஜெபம் கேட்கப்படல, சூழ்நிலைகள் மாறல, கடன் மாறல, பிள்ளைகள் மாறல, கணவர் திருந்தல, குடிப்பழக்கத்திலிருந்து மாறல, குழந்தை பிறக்கல, பல வருடம் ஆயிருச்சு. சோர்ந்து போகாதீங்க. அந்த பிரச்சனையை தாண்டி செல்ல, அந்த வனாந்திர வழியை தாண்டி செல்ல ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பார். எப்பொழுது தெரியுமா? சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்கும் பொழுது. ஹalleluya, ஹalleluya. பதில் வரலனாலும் அது ஒரு நாள் வரும். ஹalleluya. கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். ஏன்னா நம்ம வாஸ்தவம் இல்லையா, இரவும் பகலும் நம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில் அவர் மௌனமா இருக்க மாட்டார். அவர் நிச்சயமாய் நியாயம் செய்வார். ஆனா அந்த நாள் வருகிற வரைக்கும் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நம்ம ஒரு ரோஜா மொட்டை பார்த்தோன்னா நம்ம சின்ன வயசுல இது செய்திருப்போம், அது அழகா ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோமா? எத்தனை பேர் பண்ணியிருக்கிறீங்க? எல்லாம் ரொம்ப நல்லவங்களா? யாருமே பண்ணது இல்லையா? பண்ணியிருக்கோம் இல்லையா? அது சின்ன வயசுல அதை பறிச்சு அதை நம்ம திறந்து அதை மலர வைக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனா பாருங்க, நம்மளால அதை மலர வைக்க முடியுமா? இல்லை, முடியும். நம்ம அப்படி ஓப்பன் பண்ணி முடியும். ஆனால் அது தானாய் மலரும் இல்லை, ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் கழித்தோ ஒரு 10 நாள் கழித்தோ அது தானாய் மலரும் பொழுது ஒரு அழகு இருக்கும் பாருங்க. அது நம்ம ட்ரை பண்ணி அதை மலர வைக்கும் பொழுது அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் பிஞ்சு போயிடும், கொஞ்சம் நகம் பட்டு கசங்கி போயிடும், அது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் மலர்ந்துருக்கும் இல்லையா? அது போல் நிறைய நேரங்களில் நம்முடைய காரியங்களை நம்ம ஓன் பிரயாச நம்ம அதை மலர வைக்கிறது, செய்ய முடிக்க நம்ம நேரத்தில் நம்ம இந்த நேரத்தில் நிறைய தாய்மார்கள் என்னுடைய மகளுக்கு இந்த வருஷத்தில் இந்த டிசம்பருக்குள்ள திருமணம் ஒழுங்காயிரணும், இந்த டிசம்பருக்குள்ள எப்படியாவது முடிச்சிடணும், இப்படி நம்ம பேசுவோம் இல்லையா? நம்ம யூஸ்வலாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பங்களில் இப்படி பேசுவது உண்டு. ஆனால் பாருங்க, நம்ம ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இதுக்குள்ள முடிக்கணும்னு நினச்சி முடிக்கிறது அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தருடைய நேரத்தில் அது முடியும் பொழுது அது அழகாக இருக்கும். ஹalleluya. அது பார்க்கிறதற்கே ரொம்ப பிளசண்டா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா நம்மளே செய்தா அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால பாருங்க, அந்த காத்திருப்பு நேரத்தில் நம்ம தாண்டி செல்வதற்கு பலனையும் கிருபையும் தருவது அவருடைய சமூகம். ஹalleluya, ஹalleluya. ஜெபிச்சு பார்த்தேன், மாறல, சோர்ந்து போயிடாதீங்க. ஹalleluya, ஹalleluya. 2025 தான் முடிந்திருக்கிறது. ஹalleluya. எல்லாருக்கும் 2022 முடிஞ்சிருச்சு, அந்த மாதம் முடிஞ்சிருச்சு, அந்த இத்தனை வயசு முடிஞ்சிருச்சு இல்லையா? நம்முடைய புலம்பல், நம்முடைய கலாச்சாரத்தில் இப்படி தான், இந்த வயசுக்குள்ளே முடிஞ்சிருச்சு, இந்த நாள் முடிஞ்சிருச்சு, இந்த ஆண்டு முடிஞ்சிருச்சு. 2025 தான் முடிந்திருக்கிறது. 2026 12 மாதங்கள் இருக்கிறது. ஹalleluya. ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றும் பொழுது அது அழகா இருக்கும். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, எனக்கு இந்த ஒரு சகோதரி ரொம்ப பிடிக்கும். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்திருப்பீங்களா, இதை கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பாள் சவுலுக்கு பெற்ற அவளுடைய 2 குமாரராகிய அர்மோனியையும் மேவி போசேத்தையும் ஐந்து குமாரரையும் பிடித்து கிபியோனியர் கையிலே ஒப்பு கொடுத்தான். மலையின் மேல் தூக்கி போட்டார்கள். அப்படியே அவர்கள் 7 பேரும் ஒருமிக்க விழுந்தார்கள்.
முந்தின நாட்களிலே அவர்கள் கொன்று போடப்பட்டார்கள். இந்த சம்பவம் என்னன்னு பார்க்கும் பொழுது 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே அந்த ஜனங்களுக்கு ஒரே எருசலேமில் ஒரே பஞ்சம் இருந்தது, 3 வருஷம் பஞ்சம். அப்போ தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் போய் விசாரிக்கிறார், ஏன் ஆண்டவரே பஞ்சம், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகார், கிபியோனியர் நிமித்தம் சவுலன் குடும்பத்தில் அவங்க கிபியோனியரை கொன்று போட்டது நிமித்தம் ஒரு இரத்த பள்ளி இருக்கிறது, அதை நீங்கள் நிவர்த்தி செய்யும் பொழுது மழை பெய்யும்னு சொல்லும் பொழுது, அப்போ சவுல் குடும்பத்திலிருந்து 7 பேரை தூக்கி போடணும்னு சொல்லும் பொழுது சவுலுடைய 2 மனைவிகள் மறுமனையாட்டிகளாகிய ரிஸ்பாலும் இன்னொரு சகோதரியுடைய பிள்ளைகள் 7 பேரை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மலை மேலே இருந்து அவங்கள தூக்கி போடுறாங்க. அப்போ என்ன நடக்குது? 10ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்க. அப்பொழுது ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பாள் 2 புடவையை எடுத்து கொண்டு போய் அந்த பாறையின் மேல் வைத்து அறுப்பு நாளின் துவக்கம் முதற்கொண்டு வானத்திலிருந்து அவர்கள் மேல் மழை பெய்யும் மட்டும் பகலில் ஆகாயத்து பறவைகளாகிலும் இரவில் காட்டு மிருகங்களாகிலும் அவர்கள் மேல் விழவிட்டாதிருந்தாள். ஹல்லேலூயா. இறந்து போனது எத்தனை பேர்? 7 பேர். எத்தனை தாய்மார்கள்? 2 தாய்மார்கள். ஒரு தாய் பேர் ரிஸ்பாள், அவருடைய பிள்ளைகள் 2 பேரும், மற்றொரு தாயுடைய 5 குமாரரையும் தூக்கி போட்டாங்க. மற்ற தாய் என்ன செய்தாள் என்பதை குறித்து வேதத்தில் போடப்படலை. ஆனால் இந்த ரிஸ்பாள் செய்த காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய மகன்கள் இறந்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேலே உயிர் வருமா? வராது. சவுலும் இல்லை, கணவரும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் அவள் அழுது புலம்பி அப்படியே வாழ்க்கையை முடித்து விடலை. அவள் என்ன செய்தாள் தெரியுமா? அந்த மலையின் மேலே ஏறி அந்த பாறையின் மேலே ஒரு 2 புடவையை விரித்து அந்த பிள்ளைகளை அவள் பாதுகாக்கிறாள். பிள்ளைகளுடைய சடலத்தை அவள் பாதுகாக்கிற ஒரு ஸ்திரீயாயிருந்தாள். ஹல்லேலூயா. ஏன் பாதுகாக்கணும்? பட்சிகள், அதாவது பறவைகளும் காட்டு மிருகங்களும் இரவுல பகல்ல பறவைகளும் இரவுல காட்டு மிருகங்களும் அந்த சடலத்தை எடுத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவள் பாதுகாக்கிற ஒரு செயலை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஸ்திரீயோட சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு மலை, ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை, அந்த சடலங்கள் அங்கே இருக்கும் பொழுது நாற்றம் எடுத்திருக்கும். துஷ்ட மிருகங்கள் இவளை பிடிப்பதற்கு வருகிற சூழ்நிலைகள், சாத்தியங்கள் இருக்கிறது. மனசுல எவ்வளோ பாரம், பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க, கணவரும் இல்லை, வாழ்க்கை என்ன, எதிர்காலம் என்ன? அவளோட யோசனை எல்லாம் என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளைகளுடைய சடலத்தை நான் பாதுகாக்கணும். ஹல்லேலூயா. ஒரு இறந்து போன பிள்ளைகளுக்காக ஒரு ஸ்திரீ இவ்வளவாய் பிரயாசப்படுகிறாள் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் எவ்வளவு அதிகமாய் பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. அவங்க பிரயாசப்பட்டதன் பலன் என்ன தெரியுமா? 11ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பாள் என்னும் சவுலின் மறுமனை ஆட்டி செய்தது தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஹல்லேலூயா, தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க? இந்த ரிஸ்பாள் இப்படியாக தன்னுடைய மகன்களுடைய சடலத்தை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாள். அவள் இப்படி 2 புடவை விரித்து அந்த சடலங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது தாவீது என்ன செய்கிறார் தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? 14ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகி யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ஹல்லேலூயா. ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த என்ன நடந்தது தெரியுமா? அந்த எலும்புகளை, அந்த ரிஸ்பாலின் மகன்களுடைய எலும்புகள் ராஜாவின் எலும்புகளோடு சேர்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. ரிஸ்பால் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, உயிர் போயிருச்சு, மகன்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டு விடல. அவள் கடைசி வரைக்கும் அவள் போராடுகிறாள். ஹல்லேலூயா. அவள் சோர்ந்து போகல, தள்ளிப்படையல. ஹல்லேலூயா.
அவளுடைய வாழ்க்கை நினைச்சு, எதிர்காலத்தை நினைச்சு அப்படியே உட்கார்ந்து விடல, அவள் போராடுகிறாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நடந்தது? எலும்புகளாவது அந்த சவுலோடைய எலும்புகளோடு, ஹல்லேலூயா, ராஜாவின் எலும்புகளோடு சேர்க்கப்பட்டது. ஹல்லேலூயா. சில நேரங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில தாய்மார்கள் இப்படி பேசுவாங்க, அவங்க வேற இடத்துல கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, அவ்வளவுதான், அவங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. பேசுகிறது யாரு? தாய்மார்கள். இல்லை, அவங்க கல்யாணம் பண்ணி போனாலும் அவங்களுடைய ஆத்மாவுக்கு நாம் உத்தரவாதம். ஹல்லேலூயா. தாறுமாறாய் போயிருந்தாலும் அவர்களுடைய ஆத்மாவுக்கு நீங்கள் உத்தரவாதம். ஹல்லேலூயா. ஒரு ரிஸ்பாள் இறந்து போன மகன்களுக்கு இவ்வளோ பிரயாசப்படும் பொழுது நம்ம எவ்வளவு அதிகமாய் பிரயாசப்படணும் நம்ம ஜெபத்துல. ஆனா இன்னைக்கு சின்ன சின்ன காரியங்களை பார்த்து ரொம்ப சோர்ந்து போய் நம்ம ஜெபத்தை விட்டு விடுறோம். இல்லை, நம்ம இன்னும் ஜெபிக்கிறவர்களாய் நம்ம மாறணும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல், குடும்பத்தில் பிரச்சனை வரும் பொழுது சோர்வு வந்துடுது. ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டாங்க. அநேக நேரங்களில் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் வரும். சில நேரம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரலன்னா பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? மாமியார் மூலமாக உடனே அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, உங்க அம்மா எப்படி பேசுனாங்க தெரியுமா, உங்க அக்கா என்ன பார்க்கல, தேவையே இல்லாத காரியங்களை நம்ம பெருசா பேசி நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய சமாதானத்தை, நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற அந்த சமாதானத்தை கெடுக்க பிசாசு எத்தனைப்பான். ஆனா நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வார்த்தைகள் தான் நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இல்லையா? நம்ம 1 ராஜாக்கள் பாருங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பி கொள்ளும் பொழுது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாமா? அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இது யாரை குறித்து பேசப்படுகிற வார்த்தை? எலியாவை குறித்ததான ஒரு காரியம். எலியா எப்படிப்பட்டவர் என்று 17ஆம் அதிகாரத்துலலாம் நீங்க போய் பார்க்கும் பொழுது, அவர் வானத்திலிருந்து பெருமழையை உண்டு பண்ணினவர், வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தவர். ஆனா இந்த இடத்துல எலியாவுக்கு ஒரு பெரிய சோர்வு, பெரிய ஒரு வேதனை. அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும், போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள்ளும். எத்தனை பேர் இந்த ஜெபத்தை செய்திருக்கிறோம்? கரங்களை உயர்த்தி காட்ட வேண்டாம். ஆனால் நிறைய சூழ்நிலைகள் நம்ம செய்திருக்கிறோம். நல்ல வேளை ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கல அப்படி நீ சொல்கிறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் எங்கே போயிருப்பாங்க? உங்கள் கணவர் என்ன பண்ணியிருப்பாங்க இல்லையா? நல்ல வேளை ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கல. இல்லையா? இங்கே பாருங்க, சோர்ந்து போய் அவர் சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே, என் வாழ்க்கை போதும், நான் ஓடுனது போதும், நான் ஊழியம் செஞ்சது போதும், நான் பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்ததெல்லாம் போதும், என்னை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா ஒரு ஸ்திரீயுடைய வார்த்தை 19ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்த எலியாவுக்கு ஒரு ஸ்திரீயோட வார்த்தை அவ்வளோ அதிகமாய் பாதிச்சிருச்சு. நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதத்தை செய்திருப்பார். நம்ம ஆச்சரியப்படுகிற அற்புதங்கள். சில நேரத்தில் நம்ம ஜெபிக்காத காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்திருப்பார். ஆனால் யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசிட்டா பாருங்க, அன்னைக்கு முழுவதும் நமக்கு பலனற்று போய், திடனற்று போய், சமையலெல்லாம் தாறுமாறாக போய், இல்லை சில நேரம் சமைக்காமல் போய், தூக்கம் வராமல் போய்,
இல்லை எல்லாவற்றுக்கும் கோவமா பதில் வந்து இல்லை என்னத்த வாழ்க்கை. யாராவது ஒருத்தர் பேசியிருப்பாங்க ஏதாவது ஒரு வார்த்தை, இல்லைன்னா உங்கள் கணவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா பாருங்கள் அப்படியே சோர்ந்து போய் ஜெபம் வராது, பைபிள் வாசிக்கலான்னு எடுத்தா ஒன்றுமே புரியாது. அப்படியே நம்ம அதையும் தாண்டி ஜெபிக்கலான்னு உட்காந்தா என்ன வார்த்தை வரும்? என்னத்த ஆண்டவரே. இல்லை அவ்வளோ ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும். நான் யோசிப்பேன், நம்ம எப்பொழுதுமே நம்ம கையில் இல்லாதது தான் நமக்கு பெருசாக தெரியும் இல்லையா? கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு, நம்ம 3 வேளை ஆகாரம், நம்ம உடுத்திருக்கிற உடை, இதெல்லாம் நம்ம நிறைய நேரங்களில் இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் வந்து சாதாரணம், இதெல்லாம் ஆர்டினரின்னு நம்ம டேக் பண்ணிடுறோம். ஆனால் இந்த ஆர்டினரி, இந்த பேசிக் கூட இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறது, எத்தனை ஸ்திரீகள் இருக்கிறாங்க, எத்தனை நபர்கள் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு திருநங்கை வந்தால் நம்ம மூஞ்ச திருப்பிட்டு போயிடுவோம். ஆனால் அவங்களுடைய நிலைமை யோசித்து பாருங்க. அவங்களுக்கு எதிர்காலம் என்ன? அவங்களுக்கு குடும்பம் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, வயதான காலத்தில் யார் கவனிப்பாங்க? ஆனால் எவ்வளோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு வீடு இல்லை. ஒருவேளை நம்ம வீடு சின்னதாக இருக்கும், வசதி குறைவாக இருந்தால் அந்த வீட்டை நம்ம அவ்வளோ கரிச்சு கொட்டுறோமா? இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்ல போகிறோம், இல்லை ஆண்டவரே, நான் கையில் இருப்பதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. ஒருவேளை மற்றவர்களிடத்துல இருக்கிறத போல அதிகமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இல்லைனாலும் நம்ம கையில் பெற்றிருப்பதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சம்பாதித்தது, என் கணவர் சம்பாதித்தது, என் தகப்பனார் எனக்கு கொடுத்தது அப்படின்னு நீங்கள் ஒன்னாலும் சொல்ல முடியாது. ஏன்னா சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு ஆக்சிடென்ட் வருகிறது, உடனே சொல்லிடுறாங்க இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போக முடியாது, இனி நீங்கள் டிரைவ் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கு நமக்கு மாதம் இவ்வளோ ரூபாய் வரும் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? இவ்வளோ வருமானம் வருகிறது என்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அது கூட இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒருவேளை பற்றாக்குறைகள் இருக்கலாம், ஆனால் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறாரே. ஹல்லேலூயா. படிக்க வைக்கிறோம், 3 வேளை சாப்பாடு. எத்தனை பேர் சொல்ல முடியும் நாங்கள் கடந்த ஆண்டு சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டோம்? யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. ஒருவேளை சிக்கன் மட்டன் வாங்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் நமக்கு அரிசி இருந்தது, பருப்பு இருந்தது, தண்ணி இருந்தது. ஆனால் இது கூட இல்லாமல் எத்தனை பிள்ளைகள் தெரியுமா கஷ்டப்படுறாங்க? சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த சாப்பிட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகிறத, அக்கா மீதி இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சாப்பிட்றாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி நிலைமை இல்லையே. ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக வளர்க்குறோம். சில நேரத்தில் பார்க்கும்பொழுது ரோட்டில் பிள்ளைகள் அப்படியே படுக்க வச்சுருப்பாங்க. நம்ம ரோட்டில் செருப்பு போடாமல் போகாத, நம்ம செருப்பு போடு அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம அவ்வளோ ஹைஜீனிக்காக வளர்க்க நினைக்கிறோம். ஆனால் அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க. அவங்களெல்லாம் நினைக்கும் பொழுது நம்ம எவ்வளவாய் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அந்த நன்றி உணர்வு இருக்கும் பொழுது பாருங்க நமக்கு புலம்பலே வராது. ஹல்லேலூயா. அந்த நன்றி உணர்வு இல்லாத போது தான் அது இல்லை இது இல்லை என்று நமக்கு அந்த புலம்புகிற அந்த சூழ்நிலை நம்மளுக்கு வருகிறது. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய அற்புதத்தை எலியா மூலமாக ஆண்டவர் செய்தார். எலியாவுக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வருவார், மலையை நிறுத்துவார், மலையை கொண்டு வருவார், எதை வேணாலும் செய்வார் என்று தெரியும். ஆனால் ஒரு சின்ன வார்த்தை பாருங்க, அது அதிகமாய் பாதித்து விட்டது. அதன் விளைவாக என்ன சொல்லுகிறார்? போதும், என் வாழ்க்கை போதும், என்னுடைய ஊழியம் போதும், எனக்கு எல்லாமே போதும், எனக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய நேரத்தில் விசுவாசமாக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது பிள்ளைகளுக்காகவோ, பிள்ளைக்காகவோ, குழந்தை பாக்கியத்துக்காகவோ, திருமணத்துக்காகவோ ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தை உங்களை பாதிக்கும் பொழுது நீங்கள் ஜெபத்தை நிறுத்தி இருக்கிறீங்களா? இதுக்கு மேலே நான் இதுக்காக ஜெபிக்க மாட்டேன், இதுக்கு மேலே இதுக்காக நான் போராட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. சோர்வை பிசாசு கொண்டு வருவான், ஆனா நீங்க சோர்ந்து போகாமல் நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே,
அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தானா இருக்கிறானே என்றான். ஹல்லேலூயா. இங்கே ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார், ஒரு ஜெபத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்? ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீங்க? எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறதே என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை. நம்ம நிறைய விண்ணப்பங்களை வைப்போம்ல, அது போல ஆபிரகாம் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்க ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். விண்ணப்பம் செய்யும் பொழுது ஒரு வாக்கு தத்தம் உண்டாகிறது. என்னன்னு பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்துல அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் என்ன உன்னாலே கூடுமானால் அவர்களை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமா இருக்கும் என்றார். 6ஆம் வசனத்துல அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு சம்பவம். ஆபிரகாம் ஜெபிக்கிறார், ஒரு வேண்டுதல் செய்கிறார், ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட் வைக்கிறார். உடனே அந்த காரியத்துக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். உன்னுடைய சந்ததி இந்த வானத்தின் நட்சத்திரங்களை போல இவ்வளோ பலத்திருக்கும், இவ்வளவா இருக்கும் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறார்னா, ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். நம்ம கூட இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது, இல்லை கடந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது ஏதோ ஒரு வசனத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். நீங்க ஜெபித்த காரியத்துக்கு ஏதோ ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பார். உடனே நம்ம எப்படி இருப்போம்? ஆண்டவரே, நிச்சயமா செய்ய போறீங்க, ஆண்டவரே இந்த ஆண்டு நிச்சயமா செய்ய போறீங்க. ஒரே விசுவாசமா இருந்திருக்கும், ஒரே ஸ்தோத்திரமா இருந்திருக்கும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அது நடக்காத போது நம்முடைய விசுவாசம் எப்படி இருந்தது? இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் ஒரு டிப் ஆனது. எங்க பார்க்கும் பொழுது 2 அதிகாரம் தள்ளி 17ஆம் அதிகாரத்துக்கு தள்ளி நம்ம போகும் பொழுது 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். திரும்ப பாருங்க, முதல்ல நம்ம வாசிக்கும் பொழுது அது 75வது வயதுல ஆண்டவர் பேசுகிறார் ஆபிரகாமோட. வானத்து நட்சத்திரங்களை போல நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி அவருடைய 75வது வயதுல பேசுகிறார். 2 அதிகாரம் தள்ளி பார்க்கும் பொழுது அங்க ஆபிரகாமுக்கு 99 வயது ஆகிறது. அந்த அதிகாரம் தொடங்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் வைத்துக் கொள்ளுங்களேன். 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் திரும்பவும் ஆண்டவர் அதே வார்த்தைகளை சொல்லுகிறார். 16ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார்? ஜாதிகளுக்கு தாயாக, ஜாதிகளுக்கு ராஜாவாக நான் உண்டாக்கவே உங்களை மாற்றுவேன்னு சொல்லும் பொழுது, அப்பொழுது அந்த ஆபிரகாமுடைய மறு உத்தரவு என்ன தெரியுமா? 17ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா. நாட்கள் ஆக ஆக பாருங்க, அந்த ஆண்டுகள் கடந்து செல்ல ஆபிரகாமுடைய விசுவாசம் குறைஞ்சு போயிருச்சு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் என்ன கொடுத்திருக்கிறார்? மணலை போல நான் பெருக பண்ணுவேன், நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். ஆனா அந்த டைம் போக போக டிலே ஆக ஆக அங்க ஆபிரகாமுடைய ஜெபம் எப்படி தெரியுமா ஆகிறது? என்ன வார்த்தைகள் வருது? விசுவாசம் என்ன? 100 வயதானுக்கு பிள்ளை பிறக்குமோ? கற்பம் செத்து போனவளுக்கு பிறக்குமோ? அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாங்க. ஜெபம் அப்படியே மாறி விடுகிறது அந்த சூழ்நிலையை பார்த்து. அப்பொழுதும் அதே சூழ்நிலை தான், அதே வயதான சூழ்நிலை தான், அதே பிள்ளை இல்லாத சூழ்நிலை தான். ஆனா ஆரம்பத்துல இருந்த அந்த
விசுவாசம் நாட்கள் ஆக ஆக, நாட்கள் கடந்து போக போக சோர்வு வருகிறது. இதெல்லாம் வேண்டாம், நம்மளே ஒரு முடிவுக்குள்ள இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் முடியாது, இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க, என் கணவர் இந்த குடிப்பழக்கத்திலிருந்து மாற மாட்டான், என் பிள்ளை திருந்த மாட்டான், இவங்க உருப்பட மாட்டாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க பேசுறீங்களா? அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. ஜெபமே மாறுகிறது. இஸ்மவேல் பிழைக்கட்டும், எனக்கு என்னுடைய சந்ததி சாராள் இடத்துலேருந்து உண்டாகாதா அதெல்லாம் தெரியலப்பா, ஒரு பிள்ளை இருக்கிறான், இவன் பிழைச்சு போகட்டும் அப்படின்னு சூழ்நிலையை பார்த்து பேசுகிற வார்த்தை. ஆனால் எபிரேயரில் பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாமா? எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராளும் ஆமென் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்கள் ஆக ஆக சோர்வு வரும் பொழுது பாருங்க, சோர்வு வரும் பொழுது முதல்ல அஃபெக்ட் ஆகிறது என்ன தெரியுமா? நம்முடைய விசுவாசம். நம்ம விசுவாசம் அஃபெக்ட் ஆகும் பொழுது அதோடைய விளைவாக அதோடைய என்ன சொல்றது, அதோடைய விளைவாக அதோட எஃபெக்டாக என்ன வரும் தெரியுமா? வாயிலிருந்து வருகிற வார்த்தை தாறுமாறா இருக்கும், அவிசுவாசமான வார்த்தைகளா இருக்கும். ஆனா இங்க பாருங்க, சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அவர் கற்பந்தரிக்க பலன் அடைந்தாள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சோர்வுக்கு, இந்த அவிசுவாசத்திற்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஒருவேளை காலங்கள் கடந்து போயிருக்கலாம், நீங்க நினைச்ச அந்த டைம் ஃப்ரேம் அது மாறி போயிருக்கலாம். இதுக்குள்ள நடந்துடணும், இந்த ஆண்டுக்குள்ள நடந்துடணும், இந்த வயசுக்குள்ள நடந்துடணும். ஒருவேளை நீங்க அப்படி பிளான் பண்ணி யோசித்து அதற்காக பிரயாசப்பட்டிருக்கலாம். அந்த நாட்கள் எல்லாம் முடிஞ்சோடனே இன்னும் நடக்கல, எப்படியாவது நடந்துரும் நினைச்சேன், நடக்கல. ஒருவேளை உங்களுடைய விசுவாசம் குறைந்திருக்கலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த விசுவாசத்தை கெடுக்க பிசாசு சோர்வை கொண்டு வருகிறான். வார்த்தைகளை, அந்த அவிசுவாசமான வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து பிறப்பிக்க சோர்வை பிசாசு கொண்டு வருவானா? வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? ரோமர், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம், ரோமர் 10:17. இந்த விசுவாசம் குறையுது அப்படின்னு நீங்க ஒரு ஃபீல் பண்ணுவீங்கன்னு வைங்களேன். ரோமர் 10:17 என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நம்ம எப்படி பெருக்கிக் கொள்கிறது? தேவனுடைய வசனத்தை நம்ம உட்கொள்ள. ஹல்லேலூயா. அதிகமாக இந்த ஆண்டு அந்த நம்ம விசுவாசத்தை நம்ம பெருக்கிக் கொள்ளணும் என்றால் நம்ம வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் ஜெபம், இன்னொரு பக்கம் நம்ம விசுவாசத்தை அது நம்ம அந்த லெவல் குறையாம இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது என்ன தெரியுமா? இந்த வசனம் தான். வேதத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், இயேசு ஒவ்வொரு அற்புதத்தையும் செய்வதற்கு முன்பாக ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேள்வி கேட்கிறார்? நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசிச்சா போதும். அந்த விசுவாசத்தை தான் பிசாசு டச் பண்ண வருவான். நம்ம விடக்கூடாது. ஹல்லேலூயா. எப்படி விடாமல் நம்ம காத்துக்கொள்வது? வேத வசனத்தை தினமும் வாசிக்க என் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகள், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். வேதத்தை தூக்கலையா, இவெல்லாம் உருப்படுவானா? அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது. என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம எப்படி வாயில உச்சரிக்க முடியும்? வாசித்தா தானே உச்சரிக்க முடியும். சும்மா பேசிட முடியுமா? இல்லை. நம்ம வாசிக்க முடியும். ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னா அன்றைக்கு அந்த டைரியில் எழுதி வைங்க. நான் ஒரு டைரியை மெயின்டைன் பண்ணுறேன். என்ன தெரியுமா? நான் வாசிக்கும் பொழுது ஏதாவது ஒரு வசனம் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருக்குது, என் பிள்ளைகளை குறித்து வருகிறது என்று அதை நான் எழுதி வைப்பேன். என்னுடைய ஜெப நேரங்களில் அந்த வசனத்தை நான் வாசிப்பேன். தாவீதை குறித்து, யோனத்தானை குறித்து எல்லாம். தாவீது சௌந்தரியம் உள்ளவன், யுத்த வீரன், காரிய
காரிய சமர்த்தன், இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் ஒரு டைரியில் நான் எழுதி வைப்பேன். அப்போது அதை நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது நான் ஜெபிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த வார்த்தைகளெல்லாம் அப்படியே சொல்லி சொல்லி, என் பிள்ளை யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், அவன் பராக்கிரமசாலி, இப்படியெல்லாம். இதுக்கு ஈஸியாக எங்கள் அம்மா ஒரு புக் போட்டிருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கான ஒரு வாக்கு தத்தம், குடும்பங்களுக்கான வாக்கு தத்தம், மனைவிகள் எப்படி கணவருக்காக ஜெபிக்கணும், பொருளாதாரத்துக்கு எப்படி ஜெபிக்கணும், வெறும் வாக்கு தத்தங்கள் வசனத்தில் இருக்கிறத அப்படியே புக்காக போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் எங்களுடைய ஆஃபீஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் டெய்லி நீங்கள் பைபிள் வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் எழுதி வைத்து அதை நீங்கள் விசுவாசித்து அதை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும் பொழுது பாருங்கள், ஒருவேளை காரியங்கள் உடனே மாறலைனாலும் ஒரு நாள் நிச்சயமாய் ஆண்டவர் அதை மாற்றுவார். ஹல்லேலூயா. முதலாவது அந்த டைம் டிலே ஆகும் பொழுது, பதில் வராத போது நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னு சொன்னேன். இரண்டாவது நான் சொன்ன காரியம், மனிதர்களுடைய வார்த்தை வரும் பொழுது நம்ம எப்படி ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். விசுவாசம் குறையும் பொழுது நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம வாசித்து விட்டு லூக்கா 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நீங்க வாசிங்களேன். இந்த ஒரு சம்பவம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம். லூக்கா 18:37. நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். இதை யாரு குறித்து பேசப்படுகிற வசனங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு குருடனை குறித்து அங்க பார்க்கிறோம். அவன் அங்க பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். 35ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அப்போ அவனுக்கு சொல்லப்படுகிறது, இயேசு இந்த வழியாய் போகிறார் என்று சொன்ன உடனே அவனுடைய வாயிலிருந்து, ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் அப்படின்னு அவன் கூப்பிடுகிறான். அப்படியே உட்கார்ந்தவன் குருடன். அப்போ என்ன நடக்கிறதுன்னு பார்க்கும்போது 38ஆவது வசனத்தை பார்க்கலாம். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். ஹல்லேலூயா. அவன் ஓரத்தில் உட்கார்ந்த பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். இயேசு வராரு, அற்புதம் செய்கிறவர் வராரு. அவர் நிறைய பேருக்கு அற்புதம் செய்கிறார். அவங்களுக்கு சுகம் கிடைச்சிருக்கிறது. இந்த குஷ்டரோகிகள் சுகம் பெற்றிருக்கிறாங்க, மரித்தவர்கள் எழும்பி இருக்கிறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டு அங்கே இயேசு வருகிறாருன்னே அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், ஆண்டவர் எப்படியாவது எனக்கு ஒரு சுகத்தை கொடுத்துட மாட்டாரா, இந்த கண்ணை ஆண்டவர் பார்வையடைய செய்ய மாட்டாரா என்று சொல்லி அவன் கூப்பிடும் பொழுது அங்க சுத்தி இருக்கிற ஜனங்கள் பாருங்க, அவ்வளோ நேரம் அவனை கண்டுக்கவே இல்லை, ஒரு பொருட்டாகவே எண்ணல. ஆனா அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, இயேசுவே எனக்கு இறங்குங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குங்கன்னு சொல்லும் பொழுது பாருங்க, அப்போ வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க. வந்து முன் நடப்பவர்கள் என்ன சொல்றாங்க, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி அவனை அதட்டுறாங்க. அவனை வந்து அப்படியே அடக்கி போட நினைக்கிறாங்க. அநேக நேரத்துல நம்ம ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கலாம், நம்ம உபவாசிக்கலாம், நம்ம குடும்பத்தை எப்படியாவது ஜெபத்துல நான் மாற்றிடணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லா பக்கமும் நம்ம அப்படியே அதட்டி நம்மளை உட்கார வைக்கிற சூழலை போல வரும். அதுதான் பிசாசுடைய கிரியை. ஆனா அந்த குருடன் என்ன செய்தான் தெரியுமா, அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளை அதட்டும்படியாக மனிதருடைய வார்த்தைகளோ, அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிற சூழ்நிலைகளோ, நம்முடைய வீட்டின் காரியமோ, ஏதோ ஒன்று சோர்வடைய செய்யும் சூழ்நிலை வரும் பொழுது நாம் என்ன செய்யணும் தெரியுமா, அதை காட்டிலும் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட வேண்டும். ஹல்லேலூயா. முன்னிலும் அதிகமாய். நம்ம ஒரு பிரச்சனை வந்தோடனே அப்படியே நம்ம அமுங்கி அப்படியே பெட்ல படுத்து அப்படியே கண்ணீர் வடிச்சு தூங்காம அப்படியே பெட்ல இருப்பது ஆண்டவர் சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. இரவும் பகலும் சில நேரத்துல வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போகாம அப்படியே ரூம்குள்ளே அடைஞ்சு இரவும் பகலும் கண்ணீர் வடி
பிடித்து இந்த பெட்லயே இருக்கிற சூழ்நிலை ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நீங்க முன்னிலும் அதிகமாய் ஆண்டவர் கூப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்பொழுது தெரியுமா? சரௌண்டிங்ஸ்ல, என்வாயர்மெண்ட்ல ஃபுல்லா அதிகமான நாய்ஸஸ், அதிகமான டிசப்பாயின்மெண்ட்ஸ், அதிகமான ஏமாற்றங்கள், அதிகமான நிந்தைகள், அதிகமான வார்த்தைகள் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் பேசும் பொழுது நீங்க அப்படியே எனக்கு மன அழுத்தமா இருக்கு, எனக்கு வேதனையா இருக்கு, எனக்கு சோர்வா இருக்கு அப்படின்னு படுத்துட்டீங்கன்னு வைங்களேன், சாத்தான் ஜெயித்து விட்டான். ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது. ஆனா அந்த சூழ்நிலையில முன்னிலும் அதிகமாய், ஹalleluya, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். நடந்தது என்ன? 39ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? இயேசு நின்று, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் சத்தத்தை கேட்டு அப்படியே போகிறவர் அல்ல. சில நேரத்தில் அந்த பிச்சைக்காரங்களாம் வரும் பொழுது நம்ம எப்படி போயிடுறோம்? சத்தத்தை கேட்டு அப்படியே பார்க்காத மாதிரி போயிடுறோம். அப்படி அல்ல, ஆண்டவர் நிற்கிறார். ஹalleluya, ஹalleluya. அவர் நம் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. பிசாசு பலவிதமான சோர்வுகளை கொண்டு வந்து உங்களை அழுத்த நினைக்கும் பொழுது, பிரியமானவர்களே, நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முன்னிலும் அதிகமாய், ஹalleluya, ஹalleluya, முன்னிலும் அதிகமாய். நான் ஜெபிச்சேன், இன்னும் நான் ஜெபிக்க போகிறேன். போராட்டம் மிகுந்து வரும் பொழுது, குடும்பத்துல சமாதானமே இல்லாத போது அப்படியே இழுத்து போத்திட்டு தூங்குவது ஆண்டவர் சித்தம் இல்ல. முன்னிலும் அதிகமா. இந்த ஆண்டு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க சோர்ந்து போகாமல் முன்னிலும் அதிகமாய், கடந்த ஆண்டு நீங்க ஜெபித்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய், கடந்த ஆண்டு நீங்க விசுவாசத்துல போராடினதை காட்டிலும் இன்னும் அதிகமாய், ஜெபத்துல நீங்க பிரயாசப்பட்டதை காட்டிலும் இன்னும் இன்னும் அதிகமாய். சில நேரத்துல மாற்றங்கள் ஏற்படல. இங்க குருடனுக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சா? இல்ல. ஆண்டவர் வராரா? தெரியாது. ஏன்னா குருடன். ஆண்டவரின் சத்தத்தை கேட்கிறாரா? தெரியாது. சூழ்நிலைகள்லாம் கச்சமச்சான் இருக்கு. ஆனா அவனை செய்யற காரியம் என்ன? நான் கூப்பிட போறேன், நான் கூப்பிட போறேன். எல்லாரும் என்ன அதட்டினாலும் சரி, ஆண்டவர் வருகிறாரோ இல்லையோ, கேட்கிறாரோ இல்லையோ, இல்லை எனக்கு தெரியாது, ஆண்டவர் கேட்பார். நான் கூப்பிட போறேன். ஹalleluya. எத்தனை பேர் அந்த விசுவாசத்தோடு நம்ம இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று, ஆண்டவரே, ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே. நிறைய நேரத்துல நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். நம்ம டிப்ரெஷன், எனக்கு டிப்ரெஷன்னு சொல்லாம நம்ம அப்படியே இருந்து விடுகிறோம். அநேக பெண்கள் அப்படிதான் இந்த மன அழுத்தத்துல அப்படியே நீங்க படுத்து படுத்து கிடக்குறீங்க. அநேக நேரங்கள்ல நீங்க யோசிக்கிறீங்க, இந்த சூழ்நிலை மாறுமா? இதே பிற்காலத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து யோசனைகள் வந்து வந்து உங்களை ரொம்ப அழுத்துது, உங்கள் இருதயத்தை ரொம்ப பாரப்படுத்துது. உங்கள் தோள்கள் எப்பொழுதும் ஒரு பாரத்தோடே இருக்கிறது, ஒரு கனத்தோடையே நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படியே இருப்பது ஆண்டவர் சித்தம் அல்ல. சூழ்நிலைகளை பார்த்து, ஒருவேளை குடும்பத்துல கணவருடைய அன்பு இல்லாததை நினைத்து, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களே, என் குடும்பம் தாறுமாறா இருக்கிறதே, என் குடும்பம் உடைக்கப்பட்டு இருக்கிறதே என்று சொல்லி நீங்க ஒருவேளை மன அழுத்தத்துல அப்படியே நீங்க படுத்து கிடக்கிற ஸ்திரியா இருக்கிறீங்களா? ஏதோ இன்னைக்கு நான் வந்துட்டேன், ஆனா வீட்டுக்கு போனா திரும்பவும் அதே சூழ்நிலைகள், அதே பாடுகள், அதே காரியங்கள், அதே கடன் பாரம், அதே குடியார கணவன், அதே கீழ்ப்படியாத பிள்ளைகள், அதே சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், அதே வாக்குவாதம். சில குடும்பத்துல சத்தமா இருக்குது, இன்னும் சில குடும்பத்துல சத்தமே இல்லை. ஏன்னா பேசுகிறதே இல்லை, சமாதானமே இல்லை. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும், மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் அப்படியே இருக்கு. இந்த சூழ்நிலையில உங்கள் வாயை கட்டி போடுவது பிசாசுடைய கிரியை. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஹalleluya, ஹalleluya. அந்த குருடன், ஹalleluya, ஆண்டவரை நிற்க வைத்தது. ஹalleluya. அந்த குருடனுடைய சத்தம் கர்த்தரையே நிற்க வைத்தது. இன்றைக்கு உங்களுடைய சத்தம், உங்களுடைய ஜெபம் ஆண்டவரை நிற்க வைக்கும். ஹalleluya. ஆண்டவரை நிற்க வைக்கணுமே, உங்கள் ஜெபம் ஆண்டவரை நிற்க வைக்கணுமே. ஹalleluya. உங்கள் முழங்கால்களை நீங்கள் முடக்குவீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக நிற்பார். ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். அன்றைக்கு அந்த குருடன் சொன்னது போல உங்களுக்கு சத்தத்தை உயர்த்தி, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். யாராலையும் அந்த குருடனை உதவி செய்ய முடியல, யாரும் உதவி செய்ய
முன் வரல. எல்லாரும் திட்டுறாங்க, அதட்டுறாங்க, நிந்திக்கிறாங்க, அமைதியாருன்னு சொல்றாங்க. ஆனா அந்த குருடனோ, தாவீதின் குமாரனே, அந்த குருடன் சத்தம் போட்டது போல உங்கள் கரங்களை உயர்த்தி பரலோகத்தின் தேவனை பார்த்து சொல்லுங்க, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்குவீராக. இந்த காரியத்தை ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக யுத்தம் செய்வீராக, எங்களுக்காக நிற்பீராக. உம்முடைய ஒரு பார்வை இந்த விஷயத்துல நீர் பார்ப்பீராக. ஆண்டவரே, நிறைய காரியங்கள் நம்மளால செய்ய முடியாது, நம்மளால பேசி திருத்த முடியாது, சில நபர்களோடு பேசவே முடியாது. ஆனா நம்ம தாவீதின் குமாரனாகிய இயேசு, அவர் ராஜாக்களின் இருதயத்தையே அவர் நீர்க்கால்களை போல திருப்புகிறவரே. நம்ம குடும்பத்தினரோட அந்த கடினமான இருதயத்தை அவர் திருப்புவார். உங்கள் சத்தம், உங்கள் ஜெபம் அது திருப்பும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முடிவு எடுப்பீங்களா? நான் சோர்ந்து படுக்க மாட்டேன், நான் சுருண்டு படுக்க மாட்டேன், நான் ஜெபிப்பேன், நான் இரவும் பகலும் ஜெபிப்பேன். ஜெபிக்கிற தாய் நிச்சயமாக அற்புதத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த ரிஸ்பாள் இரவும் பகலும் அவள் தன் பிள்ளைகளுக்காக மறைத்து போன பிள்ளைகளுக்காக அவள் பாதுகாத்து கொண்டிருந்தா. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த சாலமோன் நாட்கள்ல 2 வேசிகள் இருந்தாங்க. அப்படியே கேளுங்க, அந்த சாலமோன் நாட்கள்ல 2 வேசிகள் இருந்தாங்க. அதுல ஒருவள் வந்து சொல்லுகிறாள், இவள் தூக்கத்துல அவள் புரண்டு படுத்ததுனால பிள்ளையே சாக கொடுத்தாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தூங்கி நம்ம பிள்ளைகளை இழந்து விடக்கூடாது, நம்ம பிள்ளைகளுடைய ஆத்மாவை இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம தூக்கத்தினால நம்ம பிள்ளைகளுடைய ஆத்மாவை இழந்து விடக்கூடாது. அன்றைக்கு அந்த ரிஸ்பாள் இரவும் பகலும் கண் விழித்து தன் பிள்ளைகளுடைய எலும்புகளையும் காப்பாற்றினது போல இன்றைக்கு நீங்க எழும்புவீங்களா? கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உண்மைதான், நான் சோர்வா இருக்கு, மன கஷ்டமா இருக்கு, பாரமா இருக்கு, தூக்கம் வருது, டயர்டா இருக்கு, இப்படி எல்லாம் நம்ம சொல்லி சாக்குகளை சொல்லி நம்ம படுத்தது உண்மைதான். ஆனா இந்த வருடம் அப்படி இருக்க கூடாது. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக, என் குடும்பத்திற்காக, உங்கள் தகப்பனுக்காக, அநேகர் நீங்க உங்க தகப்பனுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தாய்மார்களுக்காக, வயதான பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே மகள்களா எங்களை மாற்றுங்க. இந்த சமூகத்துல எங்கள் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீர் பலனை கொடுப்பீராக, ஜெப வரத்தை கொடுப்பீராக, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற பலனை கொடுப்பீராக, கிருபைகளை கொடுப்பீராக. பிசாசு சோர்வடைய செய்யும் பொழுது தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டது போல எங்கள் குடும்பங்களை, எங்கள் குடும்பத்தினர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களோட பேச நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துவீராக ஆண்டவரே. இந்த யாகேல் ஆண்டவரே பெண்கள் ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவைகளை சந்திங்க, இன்னும் வேண்டிய கிருபைகளை தாங்க, ஊழியத்தின் எல்லைகளை விரிவடைய செய்வீராகப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அருமையான செய்தியை நாம் எல்லாரும் கேட்டோம். எல்லாருக்கும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே உங்களை அழைத்து வந்தார். நம்மளை மட்டும் இல்லை, அருமையான மகளையும் அழைத்து வந்தார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டிய செய்தியை கொடுத்தார். தொடர்ந்து அவர்களுக்காக, அவங்க ஊழியத்துக்காக நீங்கள் எல்லாரும் உங்கள் ஜெபத்தில் ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடலாம். வானத்திலும் இந்த பாட்டுத்தாளில் இருக்கு, வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும்
வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவன் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவன் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவன் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம டெஸ்ட்டுக்காக ஜெபம் பண்ணி பாஸ்டர் ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி மகளுக்காக நம்ம ஊழியத்திற்காக ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா அம்மது மகளை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து எங்களோடு கூட நீங்கள் பேசுனீங்கப்பா. நீர் கொடுத்த செய்தி எங்களுக்கு கொடுக்கும்படி நீர் கிருபை கொடுத்தீர், பலனை கொடுத்தீர் அப்பா. நீர் கொண்டு வந்தீர், அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகளை மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மகள் மீது உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய வல்லமை இன்னும் அதிகமாய் பெருகட்டும் அப்பா. விசேஷமாய் தகப்பனே, நீர் கொடுத்த கர்ப்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதித்து ஏற்ற நாளிலே சுக பிரசவத்தில் பிள்ளை பெற்றெடுக்க மகளுக்கு நீர் பலனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே அப்பா. இன்னும் அப்பா அந்த நாட்களிலே செய்கிற ஊழியங்கள் உம்முடைய விசேஷித்த அபிஷேகம் மகளை நிறைவாய் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் குடும்பத்தில் ஹல்லேலூயா, அவங்க அப்பாவுக்காக, அவங்க அப்பா சகோதரன் குடும்பத்திற்காக அப்பா, அவங்க கணவருக்காக, பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய ஆசீர்வாதங்கள் அப்பா அந்த குடும்பத்தை முழுவதுமாய் நிரப்பட்டும். பரலோகத்தின் தேவன் ஹல்லேலூயா அந்த அப்பா அவர்கள் செய்கிற ஊழியத்தை கொண்டு இன்னும் அப்பா உம்முடைய ராஜ்யம் பலமாய் கட்டி எழுப்பப்படுவதற்கு இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. விசேஷமா இந்த நாட்களுக்கு வேண்டிய கிருபை, பலன், சுகம் அப்பா மத மகளுக்கு நிறைவாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்முடைய நாமத்தினாலே அப்பா மகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் அப்பா ஹல்லேலூயா அவர்கள் மேலேயும் அவர்கள் குடும்பத்திலும் ஊழியத்திலும் தங்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். அது கிருபை கூட இருந்து நடத்தட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன்.